நேற்று நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக 3-3 அப்படிங்கிற விதத்தில் இந்த T20 சீரீஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் ஸ்வீப் செஞ்சுருக்காங்க. இப்படி இருக்க ஜெயசூர்யா தற்போது இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்ச விதத்தை கடுமையாக ரொம்ப பெரிய அளவில் விமர்சனம் செஞ்சிருக்காரு. முக்கியமாக கௌதம் கம்பீர் மாதிரியான ஒரு ஹெட் கோச் இந்திய அணியில் இருந்தால் இந்த மாதிரி தான் அவ்வப்பொழுது இந்திய அணியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீரை கடுமையாக திட்டி விமர்சனம் செஞ்சிருக்காரு ஜெயசூர்யா. அந்த வகையில் நேற்று நம்ம இந்தியா இலங்கை அணிக்கு நிர்ணயிச்சிருந்த அந்த டார்கெட்டை இலங்கை அணி ரொம்ப அசால்ட்டாக அவங்க சேசிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இலங்கை அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு 18வது ஓவர் வரைக்கும் இருந்த நிலைமை அப்படியே கடைசி 2 ஓவரில் மாறி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசி 2 ஓவரை போட்டது 19வது ஓவரில் ரிங்கு சிங், 20வது ஓவரில் சூரியகுமார் யாதவ் பந்து வீசியிருந்தார். இவங்க 2 பேருமே போலிங் போடுவாங்க அப்படின்னு யாருமே கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. இதில் ரிங்கு சிங் 2 விக்கெட், சூரியகுமார் 2 விக்கெட்டுகள் எடுத்ததால் கடைசியாக இந்த மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் சென்று நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க. இதை பற்றி தற்போது ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசியிருக்க ஹெட் கோச்சான ஜெயசூர்யா இந்த மாதிரியான யாருமே எடுக்காத ஒரு முட்டாள்தனமான வித்தியாசமான முடிவை ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைனல் ஆட்டத்தில், ஒரு ஐசிசி மாதிரியான டோர்னமெண்ட் ஃபைனல் ஆட்டத்தில் இந்தியா எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை பார்த்திங்கன்னா தற்போது ஜெயசூர்யா எழுப்பியிருக்காரு. ரிங்கு சிங், சூரியகுமார் அவங்க போட்டு இந்த மேட்ச் ஜெயிக்கிறது இந்தியாவுக்கு இப்போ வேணால் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக அழகாக இருக்கலாம். ஆனால் இது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான தவறான முடிவு அப்படின்னு ஜெயசூர்யா, சூரியகுமார், கௌதம் கம்பீர் 2 பேருடைய இந்த முடிவை கடுமையாக அவர் விமர்சனம் செஞ்சிருக்காரு. மேலும் நீங்கள் எடுத்த இந்த முடிவு இப்போ வேணால் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்கலாம். ஆனால் இதே மாதிரியான திடீர்னு சம்பந்தம் இல்லாத, அனுபவம் இல்லாத போலரை முக்கியமான இடத்துல பந்து போட வைக்கிற இந்த முடிவு கண்டிப்பாக இந்தியாவுக்கு பின்னாடி முக்கியமான இடத்துல ரொம்ப பெரிய ஒரு பேர் அடியை நிச்சயமாக வாங்கி கொடுக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவுக்கு ஏற்படும். கௌதம் கம்பீர் அவர்னாலே எப்பயுமே சர்ச்சையான விஷயங்கள் அவரை சுற்றி இருக்கும். அதை இப்போ மீண்டும் மீண்டும் இந்த தொடரில் எங்களுக்கு எதிராக கௌதம் கம்பீர் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. முக்கியமாக நேற்றைய ஆட்டத்தில் கடைசி 2 ஓவரில் இந்தியாவுடைய இந்த அணுகுமுறை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரியான அணுகுமுறை கண்டிப்பாக திடுக்கிடும் அணுகுமுறை அடுத்து கம்பீர் அவரால் இந்திய அணியில் கண்டிப்பாக நடக்கும். அது கண்டிப்பாக இந்திய அணிக்கு முக்கியமான கட்டத்தில் தோல்வியை தந்து ரொம்ப பெரிய ஒரு ரண வேதனையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சூரியகுமார் இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாலும் இது கண்டிப்பாக பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை வலியை இந்திய அணிக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜெயிச்ச விதத்தை பற்றி தற்போது ஹெட் கோச்சான ஜெயசூர்யா அவர் பதிவு பண்ணியிருக்காரு.